ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 20 ரூபா டிக்கெட் 40 ரூபா, 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 20 ரூபா டிக்கெட் 40 ரூபா. பால்கனி டிக்கெட் இருக்குது, பால்கனி டிக்கெட் 120 ரூபா டிக்கெட் 250 ரூபா. பால்கனி டிக்கெட் இருக்குது, பால்கனி டிக்கெட் இருக்குது. மொதல் ஷோக்கு டிக்கெட் வேணுன்னா 2000 ரூபா. மொதல் ஷோக்குனா செம்ம படம்பா, சரியான ஆக்ஷன் படம்பா. தலைவரே காமெடி பண்ணிக்கிறாப்புல பயங்கரமான ஆக்ஷன் படமாகுது. படம் பேர் வந்து சுறா. வாங்க 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 சுறா படம் வேணுன்னா வா 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 வா. 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 20 ரூபா டிக்கெட் 40 ரூபா, 100 ரூபா டிக்கெட் 200 ரூபா. என்ன என்ன டிக்கெட்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா 2000 ரூபா. 2000 ரூபா டிக்கெட் தான் இருக்குது. ரெண்டு தான் இருக்குது. தலைவர் மொதல் சீனே தண்ணி உள்ளேருந்து பாஞ்சுன்னு வராரு. அங்க வந்து நீ அங்க போனா கிடைக்காது. எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வராருடா தலைவர், வராருடா தலைவர். 5 பூதங்களையும் சண்டை போடுறாப்புல. தண்ணியில, நெருப்புல, பூமிக்குள்ளலாம் வராப்புல. ஆமா ஆமா சீக்கிரம். 2000 ரொம்ப அதிகமா இருக்குண்ணா. கிளம்பு 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா டிக்கெட் போறான். எவ்வளோ? ஒன்று போதும். பால்கனி டிக்கெட் இல்ல, லாஸ்ட் வருஷம் டிக்கெட் இருக்குது. இந்த போடி போ. 2000 போடா 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா டிக்கெட் 100 ரூபா. சுறா படம் ஓடியா. தலைவர் டவுசர் தூக்கி பார்த்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறாப்புல. ஓடியா. டிக்கெட் வேணும். எவ்வளோ டிக்கெட்? ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. சரியான வியூ பாக்குறீங்களா? சரி, நம்ம வியூ இருக்கும். என்ன பண்ணனா இப்படி பாக்குற மாதிரி இருக்கும் படத்தையே. தலைவர் இப்படி முதல் வருஷம் உனக்கு அப்படியா? பால்கனியில கூட அப்படி கொடுப்பன கிடைக்காது. கொடுங்க. பால்கனி முதல் வருஷம். எத்தனை பேர் மொத்தம்? ஒரு 12 பேர் இருப்பாங்க. ஒரு டிக்கெட் 300 ரூபா. 12 × 300. என்னண்ணா டிக்கெட் இல்லடா, வேற டிக்கெட் இல்ல. நான் இதுல புச்சின்னு எழுதி தரேன். ரெண்டை வச்சு முதல் வருஷம் எல்லாத்துலயும் போய் உட்காந்துரு. ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்கண்ணா. அப்பா அந்த குரும கேட்டுச்சு என்கிட்ட. நீயே வாங்கிக்கிறியா? 400 ரூபா கேட்டான். ஏதோ பழக்கப்பட்ட முடிஞ்சு 300 ரூபா கொடுக்குறான் ஒரு டிக்கெட். 400 ரூபா வாங்கிக்கிறியா? ரெடியாக்குறான். குத்துன்னு போயினே பண்ணானு. கொடுங்க. ஏய் ஒழுங்குமா அமைதியா உட்காரணும். டவுஸ் தூக்கி பாக்குற ஆட்டெல்லாம் இருக்குது. கரெக்டா இருக்கணும்னா போ பாப்பா. ஓடியா. செம மெகா ஹிட் படம் 20 ரூபா சுறா படங்க. ஓடியா. வா லாட்டரி டிக்கெட் வாங்கிக்க. 50 ரூபா லாட்டரி டிக்கெட் வாங்கினா 1 லட்சம் ரூபா. நைட்டுக்குள்ள 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே 100 ரூபா வாங்கினா 5 லட்சம் ரூபா. இப்படி சீக்கிரமா வந்து வாங்கிக்க. டீல் முடிய போகுது. ரிசல்ட் வரதுக்குள்ள வாங்கிக்க. भैया 1 रुपया। லாட்டரி कितना लॉटरी है? कितना? 100 ரூபாய்க்கு லாட்டரி வாங்கினா 5 லட்சம் ரூபா. 5 lakhs पूरा कंफर्म हो गया? कंफर्म लॉटरी 100 रुपया 150 3000 रुपीस 3000 रुपीस देखो. पूरा सीट देखो. 3000 தரம் பிரச்சனை இல்லை. என்ன வேலை பாக்குற? கம்பி கட்டுறா. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 100 रुपीस 150 100. அப்பனா மாசமே ஒரு 3000 சம்பளம். மொத்தத்துக்கு வாங்கிட்டு போயிட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவ? हो गया पूरा हो गया क्या? 5 lakhs வந்துரும். டா போ. पूरा 3000 है. ஆமா अच्छा 5 lakhs है. अच्छा कंफर्म. अच्छा போறப்ப அந்த முக்கு கல்ல ஒரு துண்டு மட்டும் இருக்கும், வாங்கிட்டு போயிடு. போட்டுக்கோ 5 lakhs कंफर्म. போ. ओके पो. पूरा कार्ड ने सेल्स है नो. मेरा बेटा बच्चा मामा சுத்தப்பா पूरा आगे வருது. அரசன் எல்லாம் வித்துறதே போய் அவங்கட்ட கூட வரசொல்லு. एक में 3000 में काम. पूरा फैमिली में 5 lakhs ले. 5 lakhs पिछको पूरा सेल्स बना दे. ए मामे इधर जा, लाठी है. வா லாட்டரியாண்ணே. எவ்வளோண்ணா ஒன்று? 100. எங்கள் ஊர்லலாம் இது இல்லையாண்ணே? எங்க ஊர்ல? அங்க இல்லடா, இங்க இருக்கு. இப்போ ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து எப்படி வாங்குறது? அது நீ எங்க இருந்தாலும் நான் உனக்கு பேங்க்ல போட்டு விட்டுறேன். ஒண்ணு எவ்வளோ? 100 ரூபாய். ஸோ எனக்கு நாளைக்கு பரிசு அடிக்கிற மாதிரி ஒரு 10. நாளைக்கு பரிசு அடிக்கிற மாதிரி ஒரு 10. சரி இந்தா 10 வச்சுக்க. அடுத்து இந்த 10 வச்சுக்க. காசை கொடு. பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா பண்ற? லாட்டரி அடிச்ச உடனே ரேசர் பிளேட் ஒன்று வாங்கிக்க. போ. சரி அடிச்சுட்டு உட்காந்துக்க. போ. வா அடுத்து வா. வேற டக்குனு வா. ரிசல்ட் வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? சீட் ஆகுறீங்க? ஆமா லாட்டரி
100 சீட்டு வாங்குங்க. நீ எந்த சீட்டு வாங்கினாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு 5 லட்சம். அப்படியா? சாயங்காலம் 5 லட்சம் உங்களுக்கு வருது சார். என்ன சொல்றீங்க கன்ஃபார்ம் 5 லட்சம் வருது சார்? கண்டிப்பா வருமா சார்? புரியுங்க சார். துண்டை போட்டு தாண்டா சார் நானு. இல்ல தாண்டா சொல்லுங்க தாண்டா. இவ்வளவு தூரம் சொல்றீங்க. கன்ஃபார்ம் வருது சார். சரி ஓகேண்ணா. ஒரு எத்தனை வேணும்? ஒரு 3 கொடுங்க. 3 சார்? 5 லட்சம் சார். 5 லட்சமா? 5 லட்சம் சார். உங்க லட்சாதிபதி தான் நாளைக்கு நான் பாக்குறேன். சரி சார். அப்புறம் என்ன? ஓகே சார். சொல்லுங்க சார். ம். பாருங்க 300 ரூபா கொடுத்துட்டு 15 லட்சம் அடிக்க போறீங்க. போங்க. பார்த்து ரைடு கீடு வந்துட போகுது வீட்டுக்கு. சரி. போங்க. வா வா. भैया என்னாச்சு? सीट के ये नंबर वेस्ट वेस्ट पूरा नंबर 9 नंबर 3000 हो गया। நோ ஃபீலிங் பையா. இன்னைக்கு வாங்கின சீட்டு எதுவும் உனக்கு விழுகல. நீ என்ன பண்ற? நெக்ஸ்ட் மந்த் வா. நெக்ஸ்ட் மந்த் சார். नेक्स्ट मंथ 5 लाख கன்ஃபார்ம். कंफर्म 5 लाख। இந்த மாசம் 3000 ரூபாய் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மந்த் 3000 ரூபாய் கொடு. மொத்தம் 6000 ரூபாய். कंफर्म கன்ஃபார்ம். कोई बेटी पेशी रहना கன்ஃபார்ம். அடுத்த மாசம் உனக்கு 10 lakhs தரான். अच्छा 10 lakhs தரான். बहुत अच्छा। ஆஃபர். हाँ अब पूरा सीट सेल्स नहीं सेल्स பண்ணா नहीं सेल्स பண்ணாதே வச்சுக்கோ நான் பூரா நைட் ஷிஃப்ட் பார்த்து கொண்டு வர 6000 கொண்டு வரான் பையா நேம் லூஸ் பையன் ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ் புக்கிங் போ भैया எஸ் இங்கே ஸ்டேட்ல இரு வேற ஸ்டேட் போய் அரசியல் போவாதே லாட்டரி சீட் போடு இருக்கவே கேட்டா இருப்பேன் போ கரெக்டா போ போ भारत माता की रेड 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 भारत रेड 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 perfect left hand Hamilton that in the not play Christians Muslims so मेरे को கூடாது அடிச்சு வரட்டணும் Hamilton left hand ஹலோ அந்த வாட்சாத்தியில சண்முகம் யாரோ ஒருத்தர் இருக்காராமே ஒரே பிரச்சனை பண்ணுகிறாராம் அம்மாவுக்கு வேற அது பிடிக்கல சரி அவர் என்ன பண்ணு இப்படிக்கா வெளில வருமா வண்டி வச்சு அடிச்சு தூக்கி விடுங்க அவரை ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க அம்மாவுக்கு வேற பிடிக்க மாட்டேது சரியா முடிச்சு விடு சரி ஹலோ என்னயா அமைச்சர் பேசுறியா ஸ்பேர் பார்ட்ஸில் கமிஷன் வரணும்னா எங்கே இன்னும் வரல ஒழுங்கா மரியாதை கமிஷன் எடுத்து வந்து சீக்கிரம் கொடு எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா